காய்ஸ், இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வீடு தான் போகுது. அதை கட்ட போறது நாங்க தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான போனஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கு போனஸ் டெஸ்ட் இது மட்டும் நான் சர்வேல் பண்ணல. இரண்டாயிரம் செய்யறதுல வீடியோ நிறைய நேரத்துக்கு எடுத்து கொண்டு போயிருந்தேன். நல்லா அடிப்படுத்தல மட்டும் நான் டெஸ்ட்டுக்குள்ள எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பெட் எடுப்போம். அப்புறம் பார்த்தா ரூயின்ஸ் போதல் அங்கே டெலிபோர்ட் வைப்போம்னா தேவையில்லாத பொருட்கள் இந்த என்னென்ன எடுத்து வச்சா ஏன்னா போ வீடியோஸ் தேவைப்படுமே. இந்த வீடியோ சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 போய் கொண்டிருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நண்பர்களே. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அது வச்சு பெட்டர் செய்யணும் நண்பர்களே. அப்புறம் இந்த டே ஸ்கிப் பண்ணி அடுத்த நாள் போய் நாங்கள் மைனிங் டேபிள் ஆரம்பிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் செய்யறது சிம்பிள் பண்ணுறது எல்லாம் நீங்கள் பயோகிராஃபிக்கு புதுசாக நீங்கள் எங்கே பார்த்து பேசிக்க கற்றுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளை போட்டு பெட்டர் செய்யணும் நண்பர்களே. இந்த பெட் எங்கே பெட் எடுத்தாச்சு நம்மளே. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது பெட்டை போடுறது பெட்டை விழுறது விழும்புறது நண்பர்களே. சரி விடுங்க நண்பர்களே. இப்போ நாங்கள் இந்த பெட் எடுத்துக்கொண்டு ஒரு மைனிங்குக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டோன் இப்போ இதை வீட்டு எடுக்கணும். இந்த ஸ்டோனை எடுப்போம். ஏன்னா நம்ம வீடு கட்டுறது ஃபுல்லாக ஸ்டோனில் தான் நண்பர்களே. சரி இப்போ ஸ்டோன் எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ வீட்டு எடுப்போம். இந்த பக்கத்துலேயே இந்த செடி பிளாசம் இருந்தனால அந்த பூட்டு எடுக்க தொடங்கினோம். அது நார்மல் ஓக்ரி இந்த பூட்டு இவரை எம்எல்ஏக்கு போக தேவைப்படும் எடுக்கலாம். அப்படியே வெட்டி கொண்டு போனால் இப்போ இந்த எனக்கு கல் வெட்டுற மிஷின் வரும். அதுக்கு தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லெஸ் அந்த ஸ்டோன் எடுத்தலாம். அதை எதுக்கு எடுத்தனா அதுக்கு பேர் என்னன்னு தெரியும் நம்ம. சாரி மனசில் இப்போ நான் கிராஃப்டிங் டேபிளுக்கு போய் பொருட்கள் செய்ய தொடங்கினா நம்பி. இப்போ நான் என்ன செஞ்சுருந்தேன் ஃபுட் செஞ்சுட்டு புட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கூட வச்சு நான் என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போயே வெடிக்க வச்சுருந்தா ஒரு பிரச்சனை வராது. இப்போ எனக்கு செஸ்ட் பகலில் வச்சு பிடிச்சிடுவான்னு அவனை கொண்டுட்டேன். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு செஸ்ட் திறந்தேன். எல்லாம் அதை விட எனக்கு முக்கியமான வேலை வந்துட்டு அதான் என்னுடைய கல் எல்லாத்தையும் ஒழுங்கடிச்சு இந்த புட்டை எல்லாத்தையும் நான் மாற்றணும். அதை இந்த புட்டை வச்சு தான் நாங்கள் கட்ட போகிறோம். ஆனால் இந்த புட்டு இல்லை. பிளான் ரீயை வச்சு பிளான் பண்ணி அது பிளான் பண்ணுறதா என்ன இந்த மட்டமாக்கி அதை அழகாக்கி அதை கட்டுறது. நான் இப்போ வச்சுக்கிற சாதா புட்டு அதனால தான் இப்படி மாற்றுறது. சரி பிளாசம் ரோஸ் கலர்லேயே ஒரு ப்ரௌன் கலர்லேயே ஒரு மரத்துண்டு எடுத்து வச்சேன். அது தான் வடிவாக இருக்கு நம்பர்களே. அதுக்கு தான் எடுத்தேன். சரி உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு வேணும் இப்படி ஒன்று வேணுமெண்டா மைக்ராஃப்டில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் கட்டுற முறை நான் கட்டுறது எல்லாத்தையும் காட்ட பண்ணது போலே. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அப்படி அன்டூ பண்ணிட்டு போயிட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் இந்த வீடியோ பெருசாக செஞ்சுட்டோம். அதான் நான் தப்பு. இந்த வியூஸ் வருமோன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் வியூஸ் அப்படி வந்துட்டேன்டா நான் உங்களோட யார் கமெண்ட் பண்ணுறோமோ அவன் என் பேரை நான் அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். நம்மளே என்னுடைய போஸ்ட்டை போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளே. அது இனிமேல் குட்டி குட்டியாக தான் மைக்ராஃப்டில் வீடியோ போடுவேன். இந்த வீடியோக்கு நிறைய வரவேற்பு வந்தால் அடுத்தடுத்த வீடியோ நான் போட ரெடியாக இருக்கிறேன். சரி ஓகே நண்பர்களே. வடவடன்னு பேசாமல் இந்த கல் பூனைக்கு செஞ்சிடுவேன். பூனை செய்யாத அந்த கல்லை உருட்டி டிசைனாக கண்டில் இருக்கலாம். அதுக்கு தான் என்னுடைய பிளான். இதையும் இப்படி இப்படி போட்டாச்சு நம்மளே. இப்போ இந்த கல் எல்லாத்தையும் ஃபோனஸ்கில் போட்டு உருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் எனக்கு கோல் தேவைப்படுது நம்மளே. அது கோல் எடுத்து கொண்டு வரணுமா? அப்போ கோல் எடுக்க கிளம்புவோமா நண்பர்களே? ஓகே கிளம்பிட்டா போச்சு. சரி வாங்க வரங்களே. கோல் எடுக்க போன இடத்துல அயன் கிடைச்சது. அதனால் இந்த நாய்க்குடியை கொண்டு அயன் எடுக்க வந்து பெரிய தொல்லையாக போட்டு நம்மளே. இதுதான் ஆக்சஸ் பண்ணி அயன் எடுத்துறாங்க. அயனும் தேவைதான். கோலுக்கு பிறகு தேவைப்படும் மங்கால் போவேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அங்கே பார்த்தா கோல் கிடந்தது நிறைய. இந்த நாய்க்குடி வேலை மேலேயே தொங்கி கொண்டு இருந்தேன். அதனால் கோல் படக்கண்டு வெட்டி கொண்டு இருந்தேன் நம்மளே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்னும் நிறைய கோல் இருந்தது. அதையும் பற்றி நான் பிறகு உள்ளே இதை உடம்பு போகிற மாதிரி அப்படிதான் பார்த்தா அவ்வளோ டைமண்ட் கிடைச்சது. ஒன்றில் நம்மள 3 டைமண்ட் எனக்கு கிடைச்சது. நான் லக்கா நாங்கள் நம்மளே என்ன இந்த மாதிரி இடத்துல என்ன கிடைக்காது. ஓகே எல்லாத்தையும் போட்டு நான் கூட வச்சு என்னது ஃபர்னேஜுக்குள்ளே போட்டு மெல்ட் ஆக தொடங்கிட்டேன். நம்மளே மெல்ட் ஆகின பிறகுதான் நான் யோசிச்சேன் வீடு வெட்டுறதுக்கு ஒரு சமமான நிலம் தேவை. அந்த நிலத்துக்கு நான் எங்கே போடுறேன்னா நானாக உருவாக்கிக்கணும். அந்த நிலத்தை உருவாக்குறதுக்காண்டி நான் தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து நான் பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றி அந்த புல் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணணும். அதுக்கு வந்து பின்னுட்டு நான் நல்லா கல்வி பௌத்திரமாக அடிச்சு வைப்பேன் ஃபர்ஸ்ட். இப்போ இரவானதால
நான் எல்லா பொருளையும் அடிச்சு வச்சுட்டு வெட்டில போய் படுக்கலாம், இல்லாட்டி மோம்ஸ் எல்லாம் வந்து சாவடிச்சு போட்டு நம்மளே. அப்புறம் விடிஞ்சா பிறகு நம்ம போய் அந்த உருக்கின எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். அதுக்குள்ளே போய் நான் அதை கட்டிங் மிஷினில் போட்டு கல் எல்லாத்தையும் கட் பண்ணி அழகான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர நான் டிரைவர். நான் அது ஷேப்பு வந்துட்டு டிசைனிங் போட்டதே எனக்கு கொஞ்சம் காணமாட்டு, கொஞ்சம் பேர் போடணும். அது பண்ணுறது நான் ஸ்பீட் மோஷனில் காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் சொல்லலாம் வாய் இருக்கு. அதை முடிச்ச பிறகு ஹவுஸை கட்ட சொல்லிடலாம். ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லிடுறேன். நான் சர்வேல பண்ணுறேன். நம்மளே எல்லா பொருட்களும் கிடைக்குமா இல்லையா தெரியாது. அதோட இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கும் போது தான் என்னுடைய 10 நிமிஷம் கூட நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. அதுக்காகவே 10 நிமிஷத்துக்கு முதல்ல பிடிக்கணும். அதுக்காகவே நிறைய கட் பண்ணி காட்டிக்கிறேன். நம்மளே குறைச்சி காரிங்க நீங்கள் இல்லாட்டி பார்க்க மாட்டீங்க. நம்மளே சரி உங்களை பற்றி முழுசாக யாரும் பார்க்க மாட்டீங்க. சரி இதுக்குள்ள போய் கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வடிச்சு போய்கிட்டு ஃபோன் போய் செட் பண்ணி போட்டு எனக்கு கூட எல்லாத்தையும் நான் அவளுக்கு கொடுத்த தொடங்கினேன். மொழி அதிலெல்லாம் ஒரு பக்கம் போகத்தான் எனக்கு மண்டையில் ஒரு ஐடியா இருந்தது. ஏன் நாம் இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லணும் கமெண்ட்ல பண்ணுங்க. போல எல்லாத்தையும் நீங்கள் தான் காரணம். நான் வேற பொருட்கால வந்தவன் நிற்கிறேன் போலே சாவடிக்கிறதுக்காண்டியே என்னோட உசுரை வாங்கவே பிறந்திருக்கு. உசுரை காப்பாற்றுறதா இல்லாத ஒன்று நான். சரி ஓகே நம்மளை கழித்து கொண்டே அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா சைடில் நான் கட்டுறதை பார்க்குறீங்க. ஆனால் நான் கட்டுறதை ஒழுங்கா நான் உங்களை காட்ட மாட்டேன். என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால கிளிப்பாக நான் காட்டி கொண்டுக்கிறேன். இதெல்லாம் போடணும். என்னடா இது சைடு தூண் மாறி நீங்க மேலே அதுக்காகவே போட்டுனாங்க. ஃபைனலி நான் ஹவுஸுக்கு பெட்டு வச்சுட்டேன். நம்மளே ஹவுஸுக்குள்ள ஒரு பெட் இருந்தால் நல்லா இருக்குமா? அதான் 2 பெட் வச்சுட்டு 2 பெட். சரி நண்பர்களே 2 பெட் வச்சது ஓகே. இந்த பொசிஷன் இப்படியா இருந்தது, அதனால நான் மாற்றி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருந்தேன். அவளை ஓடி வந்து படுக்கலாமே. ஓகே நண்பர்களே இப்போ ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஹவுஸ். ஆமாம் நண்பர்களே இட்ஸ் மை ஹவுஸ். உள்ள போடலாமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வையில் கட்டோம். இப்படி இருக்கிற நண்பர்களே இதை காட்டி கூட நீங்கள் லைக் பண்ணாட்டி நீங்கள் ஒரு கொடூர மனசுக்காரங்க நண்பர்களே. சொன்னவங்களே இப்படி சொன்னால் நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க தெரியும். சரி ஓகே இதை யாருமே கலெக்டிவ் வைப்பான அப்போ நம்ம அழகே தெரியும். ஓகே நண்பர்களே வீட்டுக்குள்ள போடலாமா? வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் நண்பர்களே. இதுதான் என்னுடைய கதவு. இந்த லேம்பெல்லாம் செய்யத்தான் வருஷமா அதுக்கு கை வேணும். அதெல்லாம் இப்பட கஷ்டப்பட்டு இருந்தேன். இதுக்காகாது இந்த கம்பி வேலையெல்லாம் செய்யலாம். இதுதான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன இந்த வீடு கட்டணும் பண்ணுறதுக்காண்டி அதுக்கே ஒரு 10 பாட் போடணும். ஆனால் நான் ஒத்த பால ஒரு 10 நிமிஷத்துல முடிச்ச காரணம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய புகைக்கூடு அந்த சூடு ஆறதுக்காண்டி வச்சுக்கிறேன் நம்மளே. சரி ஓகே பெட்ரூம் பக்கம் போயிடலாமா? ஓகே நம்மளே பெட்ரூம் பக்கம் மாறதுங்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தட்டி விடுவோம் நம்மளே. ஓகே இதான் நம்ம பெட்ரூம். இல்லைனா சப்பையாக படிச்சுட்டு இருந்தது. நான் இன்னும் ஐட்டம்ஸ் எல்லாம் முக்கியல பெட்டை மட்டும் செட் பண்ணி போட்டு விட்டுக்கிறேன். நம்ம இனி கதிரை வைக்கணும், மேசை வைக்கணும், அதெல்லாம் மூட் வச்சுக்கிறோம் நம்மளே. அந்த மூட்டை வச்சு செய்வேன். நீங்கள் அதுக்கு முதல் இந்த வீடியோ சரி சொன்னங்களே இத்தனை தடவை சொல்லுவேன் ஒரு வீடியோலையே இந்த வீடியோ உண்டு. அதனால இந்த முறை சொல்லிடுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஓகே गाइस இதே மாதிரி நிறைய பிளான் இருக்கு. வில்லேஜை கண்டுபிடிக்கணும், வில்லேஜஸோட ரெய்டு பண்ணணும், அதோட நிறைய பெட்ஸ் எல்லாம் கைட் பண்ணணும், அதெல்லாம் நிறைய கிடக்கு. அதுக்கு உண்டு அந்த பிளான் எல்லாம் ஒரே செகண்ட் இல்லாமல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரே செகண்ட் சீல சொல்லுங்க அதை இல்லாமல் பண்ணதை தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. வியூஸை போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எத்தனை தெரியல நடத்த விட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வடிவாக இருக்கு. இந்த செரி பிளாசம் மரம் நோட்டுனா அழகா இருக்கு நண்பர்களே. இந்த செரி பிளாசமுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.
அதோட நான் சேனல் ஆரம்பிச்சு நிறைய நாள் ஆகுது. அதுக்குள்ள நிறைய இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண